கார்த்திகை மாதம் ஏன் பேர் வந்துச்சு? எல்லோரும் கார்த்திக் மந்த் சொல்கிறேன். கார்த்திக்னா என்னது அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படிங்கிறது அதிஷ்டான தேவதையாக இருப்பாள். ஸோ அப்படி இந்த மாதத்துக்கு கிருத்திகா அப்படின்னா நட்சத்திரம் அதிஷ்டான தேவதையாக இருக்காங்களா. கிருத்திகா யார் அப்படின்னா கீர்த்திதா அப்படின்ற ஒரு பெண்ணுடைய மகள் கிருத்திகா. கீர்த்திதா யார்? ராதாரனுடைய அம்மா இல்லையா. ஸோ கீர்த்திதானுடைய மகள் கீர்த்திகா. அந்த கீர்த்திகா இந்த மாதத்தினுடைய தேவதையாக, அதனால் இதுக்கு பேர் கார்த்திகா அப்படின்னு பேர் வந்துச்சு. கார்த்திகை மாதம். லைக் கோபி கோபிகா, ராதா ராதிகா, கீர்த்திதா கீர்த்திகா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ இந்த கா சப்தம் அப்படின்னு வரும்போது ரொம்ப இலகிய மனமுடையவர்கள், ரொம்ப அன்பான மனமுடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். கோபி அப்படின்னு சொல்லணும். கோபிகா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகிய மனமுடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். ராதா ராதிகா அப்படின்னு சொல்கிறது. ராதிகா அப்படின்னு சொல்லும்போது அவளை இன்னும் அதிகமாக மிகைப்படுத்தி ரொம்ப மிருதுவான இதயம் கொண்டவள் அப்படின்றத காட்டுறதுக்கு ராதிகா அப்படின்னு சொல்கிறது. அதுபோல் கீர்த்திகா அப்படின்ற பேரும் அந்த ராதாராணிக்குடைய ஒரு மாதமாக இருக்கிறனால இதுக்கு பேர் கீர்த்திகா அப்படிங்கிற மாதத்துலேருந்து கார்த்திகா அப்படின்ற இந்த மாதமானது பிறந்தது. அப்போ இந்த மாதமானது யாருக்கு சொந்தமானது? ஸ்ரீமதி ராதாராணிக்கு சொந்தமானது. மற்ற 11 மாதங்களும் விஷ்ணுவுக்கு சொந்தமானது. இந்த ஒரு மாதம் மட்டும் யாருக்கு சொந்தமானதா? ஸ்ரீமதி ராதாராணிக்கு. இந்த ஒரு மாதத்துக்காக பக்தர்கள் 11 மாதம் காத்துட்ருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு கார்த்திகை மாதம் இல்லையா. ஸோ இந்த ஒரு மாதம் வரத்துக்காக 11 மாதம் காத்துட்ருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு மாதத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூப கோஸ்வாமி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்முடைய பக்தி ரசாமிருத சிந்து அப்படின்ற கிரந்தத்தில் நிறைய வர்ணிப்பார். இந்த கார்த்திகை மாதத்தோட பெருமை என்ன, இந்த கார்த்திகை மாதத்தினுடைய குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் 3 பெயர்களை கொடுக்குறார். கார்த்திகா, தாமோதர, ஊர்ஜுவ மாதம் அப்படின்னு 3 விதமான பேரை கொடுக்குறார். ஸோ இந்த மாதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்ரீமதி ராதாராணியை குறிப்பாக வழிபடுறோம். இப்போ ஜென்மாஷ்டமி வருது, அப்புறம் ராமநவமி வருது இல்லையா, நரசிம்ம சதுர்தசி வருது, ஏகாதசி வருது. இதெல்லாம் யாருக்கு? பகவானுக்கு ஒவ்வொரு நாள். ஆனால் ஸ்ரீமதி ராதாராணிக்கு மட்டும் 30 நாள். பகவானுக்கு அவ்வளோ ஆசையம். என்னதுக்கு? ஸ்ரீமதி ராதாராணியை வழிபடுறதுக்கு 30 நாள் கொடுத்துருக்காரு. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் தான். கிருஷ்ணரை வழிபண்ணுமா ஒரு நாள் தான் வருஷத்துக்கு. ராமனை வழிபண்ணுமா ஒரு நாள் தான். நரசிம்மலை வழிபண்ணுமா ஒரு நாள் தான். இதுக்கெல்லாம் ஒரு நாள் கொடுத்துட்டு ராதாராணியை வழிபடுறது எத்தனை நாள் கொடுத்துருக்காரு? 30 நாள் கொடுத்துருக்காரு. 30 நாள் வழிபடுங்க ராதாராணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா கிருஷ்ணருக்கு அவ்வளோ ஆசை ஸ்ரீமதி ராதாராணிக்கு சேவை பண்ணுறதுக்கு. ஸ்ரீமதி ராதாராணிக்கு அவ்வளோ ஆசை கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ நாராயணன் அப்படின்னா ஒரு லக்ஷ்மி தான், ராமர் அப்படின்னா ஒரு சீதை தான், வராகர் அப்படின்னா ஒரு தாயார் தான். இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் தான். ஆனால் கிருஷ்ணர் அப்படின்னா 16,108 பட்ட மகிழ்ச்சிகள், லட்சக்கணக்கான கோபியர்கள், அதுக்கு மேலே ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணிக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆசையம். ஒரு ரூபம் பத்தாது, 2 ரூபம் பத்தாது, அநேகமான ரூபத்தை என்ன பண்ணுறாங்க, எடுத்து சேவை பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் பார்க்குறோம். 2 பேருக்கும் போட்டி. கிருஷ்ணர் ராதாராணிக்கு அதிகம் சேவை பண்ண நினைக்கிறார், ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணனுக்கு அதிகம் சேவை பண்ண நினைக்கிறாங்க. கடைசியில் ஜெயிச்சது யார் தான்? ராதாராணி தான் இல்லையா. கிருஷ்ணர் 30 நாள் தான் கொடுக்க முடிஞ்சது, ராதாராணி தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது